இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, மதுரையிலிருந்து மணி என்கிறவர் கேட்கிறார். வெட்ட வெளியில் வழிபாடு பண்ணுறாங்களே, அது எதை குறிக்கும்? அது சம்பந்தமாக ஏதாவது குறிப்புகள் இருக்கா ஆகமத்தில் அப்படின்னு கேட்குறார். பொதுவாக வழிபாட்டில் உருவங்கள் வைத்து வழிபடுகிற வழிபாடு அப்படிங்கிறது ஒரு வழிபாடு இருக்குது. அதுக்கப்புறம் லிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். லிங்கம்னா அடையாளம், இறை அடையாளங்களை வைத்து வழிபடுவது அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அரூப வழிபாடு அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உலகியலில் நம்ம கோயில்களில் பார்க்குறோம், இறைவனுக்கு இப்போ முருகப்பெருமான் இருக்கார், கணபதி இருக்கார், துர்கா இருக்கார், இவா எல்லாருக்குமே வடிவம் இருக்குது. அந்த அடையாளம் தெளிவாக தெரியுது. துர்கைன்னா எருமை மேலே இருப்பார், கணபதினா யானை முகத்தோடு இருப்பார், சண்முகர்னா ஆறுமுகத்தோடு இருப்பார். இந்த சாமி என்ன உடல் அவயவ உறுப்புகளுடன் கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சிற்பசாஸ்திரம், ஆகம சாஸ்திரம், அதன் வழியிலே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த வழிபாட்டு முறைகள் அந்த விக்கிரகத்தை பற்றி நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வடிவமற்ற ஒரு வழிபாடு ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அது இப்போ படிப்படியாக குறைஞ்சி வந்துட்டு. அது எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ வழிபாடு இருக்குல்ல, அதுதான் அந்த வழிபாடுன்னு சொல்கிறது. இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குலதெய்வங்கிறது என்ன அப்படின்னா, மனிதர்கள் இறந்த பிறகு இறைநிலையை எய்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இறைநிலை 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதில் சாலோக, சாரூப, சாமீப, சாயுஜ்ய அப்படின்னு 4ஆக சொல்கிறோம். சாலோகம்னா இறைவன் வாழுகிற உலகத்தில் அந்த ஆன்மாக்கள் வாழும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, சாமீபம்னா இறைவனுக்கு அருகாமையில் அந்த ஆன்மாக்கள் வசிக்கும். சாலோகம்னா இப்போ நல்லா உதாரணமாக புரிஞ்சுக்கோ. இப்போ சுவாமி ஒரு உதாரணம், ஒரு பெரிய நகரத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால், நகரங்கிறது ஒரு பெரிய பகுதி. தமிழகத்தில் சென்னை இருக்குது. சென்னையில் ஒரு பெரிய ஒரு தலைநகரம். அதில் ஒரு பகுதியில் நாம் இருக்கோம். என்ன சென்னையில் வசிக்கிறதுல என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், தலைநகரம் எல்லா விதமான வசதி, இப்போ போக்குவரத்து, கப்பலில் போகிறது, இப்போ ஃப்ளைட்டில் போகிறது, ட்ரெயின் வசதி, பஸ் வசதி, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ, ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த மாதிரி வசதி எல்லா விதமான சௌக்கியமும் இருக்கும் இந்த இறை நகரத்தில். அதனால தான் அந்த நகரத்தில் லோகத்தில் வாசம் பண்ணுறதுன்னு பேர். வறுமை இருக்காது அதில். அதனால் உலகத்தில் சாலோகவாசின்னு பேர். அடுத்து சாமீபங்கிறது இறைவனுடைய அருகாமையில் இருப்பது. இப்போ உயர்ந்த அதிகாரி ஒருத்தர் இருக்கார், அவர் பக்கத்துலேயே நமக்கு ஒரு பணி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், அவருடைய கண்களை நாம் பட்டுட்டே இருப்போம். அதனால் பல சௌக்கியங்கள்லாம் இருக்குது. அதனால் இறைவனுடைய கண் பார்வையில் வாழ்கிறது. சாரூபங்கிறது இறைவனுடைய வடிவத்தையே ஒத்து இருத்தல். அந்த மாதிரி சாயுஜ்யம்னு இறைவனாகவே ஆறுது. அது மாதிரி ஆன்மாக்கள் அது பாவ புண்ணியத்திற்கு தகுந்தாற்போல், வழிபாட்டு முறைக்கு தகுந்தாற்போல் இந்த மோட்சத்தை அடைவதாக சொல்கிறார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த இறந்த ஆன்மாக்கள் பார்த்திங்கன்னா வசுருத்ர ஆதித்ய அப்படின்னு 3 தன்மைகளை அடையிறதா சொல்கிறார். அதில் ஆதித்ய தன்மையை அடையிறது தான் ஒரு இறுதியான தன்மை. அதனால தான் ஜோதிஷங்கள் சொல்கிற பொழுது சூரியனே ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆதித்யன்னா என்ன அப்படின்னா, இறந்தவர்கள் இரவா நிலையை பெற்றுவிட்டார்கள், மிக உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ருத்ர நிலை அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. ஆதித்ய நிலை, ருத்ர நிலை, வசு நிலை அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. இது இறந்தவர்கள் ஆன்மா ஒரு பக்குவத்தோடு அது இருக்கும். அந்த பக்குவத்துக்குன்னு ஒரு சில ஆற்றல்கள் இருக்கும். இதில் வசு அப்படிங்கிற நிலை இருக்கோ இல்லையோ, அந்த நிலையில் இருக்கிறதும், ருத்ரன் அப்படிங்கிற அந்த நிலையில் இருக்கிறதும், ஆதித்ய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறதும் தான் குலதெய்வ வழிபாடாக பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரா. இந்த வசுபதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கள் இருக்கோ இல்லையோ, அவளெல்லாம் அந்த குலத்தின் வழி தோன்றல்கள். அவள்லாம் இறைத்தன்மையை பெற்றுவிட்டவர்கள்.
அதனால தான் குலதெய்வ பூஜைக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தார் தான் அதில் பங்கு கொள்ள முடியும். அது வந்து குருக்கள் வழிபாடு கூட கிடையாது அதுக்கு. இப்போ தான் அதுக்கெல்லாம் கோயில் கட்டுறது அப்படிங்கிற சம்பிரதாயம்லாம் வந்திருக்கு. அதில் எந்த குலத்தில் இருக்கோ அந்த குலத்தின் முதல்வர் அதை வந்து பூஜை பண்ணுவார், வயசு பெரியவர் அவள் தான் பண்ணுவாள். அது வந்து கர்மாதிகாரம் மாதிரி குலதெய்வங்கிறது. அந்த குலதெய்வத்தில் ஒரு பகுதி இருக்கும் இல்லையோ, அதில் ருத்ரபதம், அதில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குலதெய்வம் வந்து 2 விதமான குலதெய்வம் இருக்கும். ஒரு ஆண் தெய்வம், ஒரு பெண் தெய்வம் இருக்கும். அந்த பெண் தெய்வம் வசுத்தன்மையுடையதாக இருக்கும். வசுக்கள் அப்படிங்கிறது மங்களத்தை செய்யக்கூடிய ஒரு விதமான தேவதை. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெட்ட வெளிங்கிற வார்த்தையை கேட்டீங்களோ இல்லையோ, அதுக்காக சொல்கிறேன். அதில் ஆதித்ய நிலையை அடைந்த ஆன்மாக்கள், இறை ஆன்மாக்கள் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் வெறும் வெட்ட வெளி இருக்கும் குலதெய்வத்துக்காக. அந்த இடத்துல போய் கிணறு தோண்டி இல்லைன்னா கல்லை புதுசாக வந்து மணல் பண்ணி இல்லை புதுசாக பானை பண்ணி அந்த இடத்துல வழிபாடு பண்ணுவாள். அந்த இடத்துல அது நீங்காமல் இருக்கும். அந்த மாதிரி வெட்ட வெளி அதை உருவாக்கி வழிபாடு பண்ணி அழிச்சிடுவா. திருப்பி அடுத்த வருஷம்தான் அதுக்கு அந்த வடிவத்தை கொடுப்பா. அது வரைக்கும் அது வெறும் இடமாக மாத்திரமே இருக்கும். அதுக்கு தான் வெயில் உகந்த அப்படின்னு பேர். வெயில் தான் இருக்கும் அந்த இடத்துல. இல்லைன்னா சில இடங்களில் மரம் இருக்கும். அதில் வெயில் உகந்த சாமிக்கு தான் அந்த வெட்டவெளி அப்படின்னு பேர். அந்த இடத்த அவங்க பயன்படுத்த மாட்டாங்க, குலதெய்வ பூஜைக்குன்னு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படையல் போடும்போது சாமி ஆவேசித்து பேசும். அவ்வாளுக்கு தனி வடிவம் இல்லை. அந்த மாதிரி வெட்டவெளி வழிபாடு ஆங்காங்கே வெயில் உகந்த தேவதையாக சொல்லப்படுகிறது. பின்னாடி அதுக்கெல்லாம் ஒரு வடிவம் கொடுத்துட்டே வந்துட்டா. அதை வந்து இப்போ நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு மேலே விதானம் அமைக்க மாட்டான். விதானம்னா மேல் கூரை இருக்கும் இல்லையோ, அந்த கூரையே அமைக்க மாட்டாள். அதுதான் ஆகாச பைரவர், ஆகாச காளி அப்படின்லாம் சொல்லுவாள், ஆகாச கண்ணின்னு சொல்லுவாள். அந்த இடத்துல அந்த அம்பாள் இருக்கும். அதை உருவாக்கி அழிச்சிடுவாள். பின்னாடி அந்த முறைகள் மாறிவிட்டது. அதனால் எல்லா இடத்துலையும் இப்போ இந்த வழிபாடு தான் பண்ணுறா. இப்போ வெட்டவெளி வழிபாடுங்கிறது இறைவனுக்கு உருவம் இல்லாமல் அது ஒரு இடத்துல இருந்து அது குலதெய்வமாக தான் இருக்கும். அந்த குலதெய்வத்தில் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட முறையில் பூஜை பண்ணி ஆவேசித்து பேசும். அதுதான் வெட்டவெளி தெய்வம்னு சொல்கிறோம்.